பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் சயான்ஸ் கார்டன் டு கிச்சன் vlog. எப்போவுமே ஒரே மாதிரியாக வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு போர் அடிக்குதா? இன்றைக்கி வீடே மணக்கிற மசாலாவோட ஹோட்டல் ஸ்டைலில் வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் மசாலா ருசியாக வரணும்டா நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் சமைச்சு பாருங்கள். ருசி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட சாப்பிட மாட்டேங்கிற குழந்தைங்க கூட தட்டை வலித்து சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டான முறையில் தாங்க இப்போ நம்ம இந்த வெண்டைக்காய் மசாலா செய்ய போகிறோம். வெண்டைக்காய்னால அதோடைய வளவளப்பு தாங்க. அந்த வளவளப்பு இல்லாமல் நம்ம ஆரோக்கியமான முறையில் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சுத்தமாக கழுவிட்டு தண்ணியெல்லாம் தொடச்சி துணியெல்லாம் தொடச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை இதுக்கப்புறம் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் இதை போட்டுக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அரை பழம் புழிஞ்சு விடுவோம். ஏன்னா அந்த எலுமிச்சம்பழம் புளியையில் அந்த வளவளப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் கடலை மாவு போட்டு நல்லா இதெல்லாம் எங்குமே நல்லா அந்த வெண்டைக்காய் ஃபுல்லாகவே கோட்டாகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்ருவோம். இங்கே பாருங்கள், அந்த வெண்டைக்காயோட வளவளப்பு எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை வறுத்து எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு கடாயில் 3 ஸ்பூனு எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அந்த பாருங்கள் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி அப்படியே உதிர்த்து வச்சுருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து இதை எடுத்துகிட்டு இது கடைசியில் நம்ம இது போட போகிறோம். இது இப்போ ஃபஸ்ட்டே போடுறதில்ல. இதை நல்லா பொன்னிறமாக வறுக்கக்கூடாது. ஒரு கண்ணாடி பக்குவத்தில் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதை தனியாகவே எடுத்து வச்சிடணும். ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் தான் இதை போட போகிறோம். இந்த வெண்டைக்காய் மசாலாவில் நம்ம சேர்க்குற பக்குவம் தாங்க இருக்குது. இந்த மாதிரி நான் சொல்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி சொல்கிறேங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்து செஞ்சிங்கன்னா அதோடைய டேஸ்ட்டே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம மசாலாவெல்லாம் விரட்டி வச்சுருக்கோம்ல, அந்த வெண்டைக்காயும் அப்படியே போட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துருவோம். ஒரு 3/4 வாசி, அதாவது 80% வெந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இங்கே பாருங்கள், நான் நல்லா வதக்கிட்டுருக்கிறேன். இது அப்படியே அந்த நம்ம எலுமிச்சம்பழம் அதெல்லாம் போட்டோம்னா அந்த வளவளப்பே இருக்காது. இங்கே பாருங்கள், நல்ல வளவளப்பே இல்லாமல் இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம எடுத்து அப்படியே இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். என்னுடைய சேனலை பார்த்தா முதல் முறையாக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அதே அந்த வெண்டைக்காய் வதக்கிட்டு மிச்சம் இருந்துச்சுல எண்ணெய், அதே எண்ணெயில் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். நெய்ஸாக பொடியாக நறுக்கிருக்கேன். அதையும் நல்லா போட்டு வறுத்துக்குவோம். இப்போ ஒரு 5 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, எல்லாம் காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் தாங்க நம்ம போட்டிருக்கோம். இதெல்லாம் நல்லா அப்படியே நசுக்கி எடுத்துடணும். நல்லா நச்சிடணும். நம்ம மிக்சியிலலாம் அடித்து போடுறத விட இது மாதிரி நம்ம நல்லா இடிகளில் வச்சு இடித்து போடையில் அந்த இஞ்சி பூண்டுடைய ஃப்ளேவரு, பச்சை மிளகாய் இதெல்லாம் வாசம் செம்மையாக இருக்கும். இது 2 தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம அப்படியே போட்டு நல்லா வதக்கிடுவோம். எண்ணெயில் வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வதக்கிடணும். அந்த பச்சை வாசம்லாம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சை வாசம் போகணும். அதுக்காக வேக விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம எடுத்துக்கோ. இப்போ பாருங்கள், 1/2 கப்பு நான் தயிர் எடுத்திருக்கேன். நான் சொன்ன ரகசியமான இது இதுதாங்க. இந்த தயிரில் 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு மல்லித்தூள் தனி மல்லித்தூள் தான், இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு இந்த தயிரோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இது அப்படியே இந்த தயிரில் தயிர் அப்படியே கட்டி கட்டியாக இருந்துச்சுனாக்கா நம்ம வேக வைக்கையில் திரண்டாப்பில் வந்துடும். அதனால நல்லா இந்த மசாலாவெல்லாம் இந்த தயிரில் மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம தக்காளி இதெல்லாம் பாருங்கள், நல்லா பச்சை வாசம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதுல. இதில் இந்த மசாலாக்கெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம். மசாலா தயிரில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவையும் எடுத்து அப்படியே சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு அந்த கிண்ணத்தில் நம்ம மசாலாவெலாம் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து இதையும் இந்த மசாலாவோட சேர்த்து வேக வைப்போம். இந்த பச்சை வாசம் போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியை சேர்த்தா தான் இந்த பச்சை வாசம் வெந்து வரையில் பச்சை வாசம்லாம் போகும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரையில் நம்ம இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த வெண்டைக்காயும் போட்டுடணும். ஏன்னா நம்ம இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணையில் அது இந்த வெண்டைக்காய் டேஸ்ட்டுன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம், வதக்கி எடுத்து வச்சுருக்கோம், அந்த வெண்டைக்காயும் போட்டுக்குவோம். இது வந்து வெறும் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சேர்த்து சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. இது வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்களா, அதோடைய டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அவ்வளோ ஒரு மாட்டேங்கிறவங்க கூட அப்படி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு சின்ன அளவு கஸ்தூரி மேத்தியை எடுத்து நல்லா கையில் வந்து நல்லா அப்படியே கசக்கி விட்டுட்டு இதை போட்டுப்போம். போட்டுட்டு இப்போ வந்து இந்த கஸ்தூரி மெத்தியும் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அந்த வறுத்து வச்சுருந்தோம்ல வெங்காயம், அந்த வெங்காயத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இந்த வெங்காயம் வந்து லாஸ்ட்டாக எடுத்து நம்ம கிண்ணத்தில் வைக்கையில் இந்த வெங்காயம் போட்டிருக்கணும். ஆனால் நான் வந்து டக்குன்னு அவசரப்பட்டு இந்த மசாலாவிலே போட்டுவிட்டேன். அதனால் லாஸ்ட்டில் வெங்காயமே தெரியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து இந்த நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு இதை அப்படியே ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இந்த கஸ்தூரி மேத்தி, கருவேப்பிலை இதெல்லாம் இந்த வாசம் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் எல்லாமே அந்த 3 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு திறந்து பார்க்கையில் அந்த வாசத்துடைய தன்மையே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் அவ்வளோ ஒரு அருமையாகவும் இருந்துச்சு. பாருங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, சமையலே முடிஞ்சு போச்சுங்க. இவ்வளோதான். நம்ம எவ்வளோ சீக்கிரம் பண்ணணுமோ ஈஸியாக பண்ணிடலாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான கத்திரிக்காய்ங்கிறேன், வெண்டைக்காய் கிரேவி மசாலாவோட சாப்பிடையில அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இது நல்லா இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி அதோட போட்டு சுடுசோறு, சுடு சாதம், தயிர் சாதம், மோர் சாதம், எல்லா ரச சாதம் எல்லாத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ என்னுடைய வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்களா தான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படியும் உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.